கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக பெண்களிடையே குடிப்பழக்கம் 4 மடங்கு அதிகரித்துள்ளது என ஆய்வு முடிவு ஒன்று தெரிவிக்கிறது. தேசிய குடும்ப நல சர்வேயில் வெளியாகியுள்ள விவரங்களை விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் 2015-16 ஆண்டுக்கான தேசிய குடும்ப நல சர்வே நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சர்வே நடத்தப்படுகிறது. அவ்வகையில் கடந்த ஆண்டு நடந்த இந்த சர்வே மத்திய அரசின் 4வது முயற்சி. ஆரோக்கியம் தொடர்பான இந்த பொது ஆய்வில் ஒவ்வொரு மாநிலம் குறித்தும் தனித்தனியாக முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் பங்கேற்றவரிடம் குடும்ப உறுப்பினர் குறித்த விரிவான தகவல்கள் திரட்டப்பட்டன. தமிழகத்தில் இந்த ஆய்வு மேற்கொண்ட குழுவினர் 2015 ஆண்டு பிப்ரவரி முதல் ஜூன் வரையான காலத்தில் கிராமம், நகரம் என பரவலாக பயணித்து தகவல் திரட்டியுள்ளனர். அப்போது புகையிலை, மது போன்ற பழக்கம் குறித்தும் தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. இதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் ஆண், பெண் என இருபாலாரிடமும் புகையிலை பயன்படுத்தும் பழக்கம் குறைந்து வருவதாகவும் மதுப்பழக்கம் அதிகரித்து வருவதாகவும் தெரிகிறது. மதுப்பழக்கம் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை 12% அதிகரித்திருக்க, பெண்களிடம் இப்பழக்கம் 4 மடங்காக உயர்ந்துள்ளது எனவும் ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. இதில் மது அருந்தும் நகர்ப்புற பெண்கள் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து வருவதாகவும், கிராமப்புற பெண்களை விட நகர பெண்களில் கூடுதலாக 60% பேர் வரை மது அருந்துவதாக இந்த ஆய்வு முடிவு சொல்கிறது. மறுபுறம் மதுப்பழக்கம் உள்ள ஆண்களில் கிராமத்துக்கும் நகரத்துக்குமான வேறுபாடு 3% தான். ஏதோ ஒரு வகையில் புகையிலையை பயன்படுத்துபவர்களுக்கு வந்தால் கிராமப்புற பெண்கள் முன்னிலையில் உள்ளனர். நகர பெண்களைப் போல இவர்களது எண்ணிக்கை 2 மடங்கு எனவும் தெரிய வருகிறது.